ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹர்திக் பாண்டியா ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் அடுத்தடுத்து 4-6 அப்படின்னு பறக்க விட்டுருக்காரு. ரிஷப் பண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் தொடருக்காக தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு புறம் ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தீங்க அப்படின்னா தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுலேயும் ஹர்திக் பாண்டியா கூட இசான் கிசான், குருணால் பாண்டியா இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியாக பாண்டியா இருக்காரு. அந்த காரணத்தினால இனிமேல் அவர் ஐபிஎல்ல தான் ஆட போகிறாரு. ஐபிஎல்ல மும்பை கேப்டன் பொறுப்பை அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடுதல் அழுத்தம் இருக்க காரணத்தினால இப்போவே பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த வகையில் ஹர்திக் பாண்டியா மற்றும் பண்ட் ரெண்டு பேரும் ஒன்றா பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது பாண்டியா ஓவரை ரிஷப் பண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதில் பல சிக்ஸர்களை பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் பறக்க விட்டுருக்காரு. பாண்டியா பவுலிங்னு பார்க்குறப்ப இன்னும் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. பேட்டிங் வேணால் அவர் ஃபார்மில் இருக்காரு. அந்த மாதிரி சூழலில் பவுலிங்கை போட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பவுலிங் பயிற்சி பண்ணியிருக்காரு. அதில் தான் ரிஷப் பண்ட் கிடைச்ச கேப்பில் கெடா வெட்டுற மாதிரி பாண்டியா ஓவரில் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. நன்றி.